நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய தனுராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 15/5/2025 பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு 3 கும்பத்தில் ராகுவும் சனியும், 4 மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள். புதன் 2 நாள் தான் மேஷத்தில் இருக்கார், அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போகிறார், அப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் கடைசியில் மந்த். இதெல்லாம் நமக்கு நம்முடைய அதிபதி குரு நமக்கு 7ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கார், மிதுனத்தில் உட்கார்ந்துருக்கார். 7ஆம் பார்வையாக நம்ம பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக நம்முடைய 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார், மிக மிக லாபஸ்தானத்தை 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார். மிக மிக அற்புதமானது ஒரு மாதமாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி தனுராசிக்காரர்களுக்கு நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடியவர்களாக கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டவையானால் எல்லா விஷயத்தையும் நாம் நினைத்தது அனைத்தும் சாதிக்கக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் சிறிதும் சந்தேகமில்லை. நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அதுவும் 4ஆம் வீட்டில் சுக்கிரன், மீனத்தில் குருவனுடைய வீட்டில். அதனால் சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் நல்ல அவர்கள் எதெல்லாம் நினைச்சார்களோ அத்தனையும் நடக்கக்கூடியதாக, கையில் பணம் புரளக்கூடியதாக மாதமாக அமைந்திருக்கிறது. 10ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய பார்வை புதனுடைய வீட்டுக்கு இருக்குது. அதனால் பிஸ்னஸ் செய்வர்களுக்கும் இந்த மாதம் நல்ல பணப்புழக்கத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த டிராவல் பண்ணுறவங்களுக்கு, லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்கு, டிரைவர்களுக்கு, சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு, அதாவது ஒரு இடத்துல இதோட மூவ் பண்ணி டெய்லி உழைப்பவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நல்லதொரு மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏன்னா சூரியனுடைய பார்வை நமக்கு 12ஆம் வீட்டுக்கு இருக்குது. அந்த 12ஆம் வீட்டு புதனோடு சேர்ந்த சூரியனுடைய பார்வை, அது அந்த வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் நமக்கு 4ஆம் வீடு இருக்கிறதுனால நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் நம்ம முயற்சி எடுத்தோமையெல்லாம் நமக்கு அடைவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓஹோன்னு இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. மெடிக்கல் லைனில் இருப்பவர்கள், ஷேர்ஸில் இருப்பவர்களுக்கு 12ஆம் வீடு செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால ரொம்ப அடக்கி வாசிங்க. மெடிக்கல் லைனில் இருப்பவர்களே அடக்கி வாசிங்க. ஷேர்ஸில் பிஸ்னஸில் போடாதீங்க. அப்படி போட்டாலும் லாங் டேர்ம் திங்க் பண்ணி போடுங்க. சில செலவுகள் வருவதற்கு, உடல் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்கிறதுக்கு, சில பேருக்கு ஐயினால் கண்ணில் உபாதைகள் வரலாம். இயர், நோஸ், த்ரோட்னு சொல்லுவோம், இஎன்டி, அதில் உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை கொஞ்சம் ரொம்ப யோசித்து பார்த்துக்குங்க. ஹெல்த் விஷயத்தை பார்த்துங்க. வெல்த் தானே வரும், ஹெல்த்தை நீங்கள் தான் பார்க்கணும். அதனால் நல்லதொரு மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. செலவினங்களும் நிறைய இருக்கும், செலவுக்கேற்ற வருவாயும் நம்மகிட்ட இருக்கும். யாராவது வெளிநாடு செல்லணும் அப்படின்னு இந்த ராசிக்காரர்கள் நினைத்தார்கள், ஆனால் தனுர் ராசிக்காரர்கள் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும். இப்போயே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமானதாக வரக்கூடிய மாதத்தில் லாபகரமானதாக இருக்கும். சகோதர சகோதரிகளை விட்டுவிடாதீர்கள். கூட இருக்கக்கூடிய உறவினர்களை அழைத்து செல்லுங்கள். அவர்கள் எப்படி சொன்னாலும் எதை சொன்னாலும் கவலைப்படாமல் நாம் சொல்வதையே செய்வதையே செய்து கொண்டு நல்லதே நினைத்து கொண்டு என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் உறவினர்கள் மட்டுமல்ல, நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள் வரலாம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அந்த மாதிரி என்ன 7ஆம் பார்வையை அவர் பார்க்கறது. அதனால் அந்த சனி வக்கரத்தில் இருக்கார், ஆக்சுவலாக மீனத்தில். அதனால் அவருடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன இன்னல்கள் வந்தாலுமே அவையெல்லாம் சரி செய்யப்படும். நமக்கு வரக்கூடிய, நம்முடைய இருக்கக்கூடிய, நமக்கு எல்லா விஷயத்தையும் தரக்கூடிய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. வியாழக்கிழமைகளில் நம்முடைய குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள், முருகனை வணங்கி வாருங்கள். யாராவது ஐயப்பன் அல்லது ஐயனார் அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா வியாழக்கிழமைகள் சென்று ஈவினிங் 7 to 8 ஐயனாரையோ ஐயப்பனையோ வணங்கி வருதல் நமக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர்கள். தெய்வங்கள்னாலே வழிகாட்டுதல் தான். அப்படி இருக்கவர்களை நாம் வியாழக்கிழமை 7 to 8 ஒரு சிறிய விளக்கேற்றி, எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாம், ஏற்றி வணங்கி வாருங்கள். முடியுமானால் வியாழக்கிழமைகளில் நம்முடைய மூலம், பூராட, உத்திராட நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு அந்த நட்சத்திரம் வந்ததுன்னா ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். எதிர்வரக்கூடிய நாட்கள், எதிர்வரக்கூடிய மாதங்கள் இந்த வைகாசி மாதம் மட்டும் இல்லாமல் ஓஹோன்னு இருக்கும். சிறிதும் சந்தேகம் இல்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வரக்கூடிய காணொளிகள்ல நான் சொல்றேன். வேறொரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.